வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆர்எல்சி சர்க்கியூட்டில் இந்த குவாலிட்டி ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, பேண்ட்வித் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்பர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி, லோவர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ கவனிங்க, ஒரு ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 ஓம். அப்புறம் இண்டக்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.04 ஹென்ரி. நெக்ஸ்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 மியூ எஃப். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துட்டு போய் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சோர்ஸில், ஏசி சோர்ஸில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது ரெசோனண்ட் ஃப்ரீக்வன்சி தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பேண்ட் வித்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ரெசோனண்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா எஃப்ஆர் அப்படின்னா இதான் ரெசோனண்ட், இதான் ஃப்ரீக்வன்சி. அதான் எஃப்ஆர் ஈக்குவல் டு 1/2 pi square root of inductance value into capacitance value. So 1/2 pi square root of inductance value இருக்கு 0.04 into capacitance value இருக்கு 1 mu ஆனது 10 power minus 6. இது அப்படியே கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 795.77 Hz frequency கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் லோவர் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். லோவர் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி அப்பர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாதான் பேண்ட் வித்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு லோவர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா F1 ஈக்குவல் டு FR மைனஸ் R/4 πL. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ எஃப்ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 795.77. அதை எடுத்து எழுதிக்குங்க. மைனஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 10 ஓம் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை 4 பை இன்ட்டு எல் இண்டக்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 0.04. இதை அப்படியே கால்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 77.88 ஹெர்ட்ஸ்னு வரும். இதுதான் வந்து லோவர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் அப்பர் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா F2 ஈக்குவல் டு FR plus R/4 πL. ஸோ FR வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 795.77 ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது 10 டிவைடட் பை 4 பை இன்ட்டு இண்டக்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது 0.04. இதை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ண கால்குலேட்டரில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 815.66 ஹெர்ட்ஸ்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது பேண்ட் வித். ஒரு பேண்ட் வித் எப்படி கண்டுபிடிக்கலான்னா F2 மைனஸ் F1, அதாவது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அப்பர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சியை லோவர் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி கூட சப்ட்ராக்ஷன் பண்ணும்பொழுது நமக்கு பேண்ட் வித்து கிடைக்கும். ஸோ F2னுடைய ஆன்சர் எடுத்து எழுதுங்க. மைனஸ் F1உடைய ஆன்சர் என்ன இருக்குது, F1உடைய ஆன்சர் 775.88. ஓகேங்க, 775.88. இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் தான் பேண்ட் வித். ஃபைனலாக நம்ம குவாலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாம். குவாலிட்டி ஃபேக்டர் Q இஸ் ஈக்குவல் டு ரெசோனண்டிங் ஃப்ரீக்வன்சி பை பேண்ட் வித். இதுதான் ஃபார்முலா. ரெசோனண்டிங் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சோம் ஸ்டார்டிங்கில் 795.77 டிவைடட் பை பேண்ட் வித் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 39.78. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் குவாலிட்டி ஃபேக்டர். இதுக்கு யூனிட்டு கிடையாது. ஓகேங்களா? இவ்வளவு தான். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.